ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னோட நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு நான் அப்ளை பண்ணலாமா? என்னால் கிளியர் பண்ண முடியுமா? நான் இதுக்கு எலிஜிபிள் இருக்கேனா இல்லையா? என்ன மாதிரியான போஸ்டிங்லாம் வரும்? இதை பற்றி எனக்கு ஒரு கிளியரான ஒரு அப்டேட் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இந்த குரூப் ஒன் எக்ஸாம் எழுதலாமா வேண்டாமா? ஸோ அதை பற்றி எல்லாமே நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதை தாண்டி எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், ஃப்ரீ நோட்ஸு, ஸோ அதை தாண்டி வந்துட்டு ஃப்ரீயாகவே வந்துட்டு நிறைய செஷன்ஸும் வந்துட்டு எடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. 2026க்கான குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு இப்போ நம்ம அப்ளை பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கோம். எப்போ எக்ஸாமினேஷன் நடக்கும்னா, ஸோ 6 செப்டம்பர். ஸோ 6ஆம் தேதி செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. ஸோ இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் தான் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் இன்ன வரையும் அப்ளை பண்ணலைன்னா உடனடியாக போய் அப்டேட் பண்ணிவிடுங்க. ஸோ ஏன் வந்துட்டு ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இன்கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் எக்ஸாமினேஷன் எழுதலாம்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தாலும், இந்த வாட்டி எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்ட்டு போயிட்டு சும்மா வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காவது அட்டன் பண்ணி பாருங்கள். வெறும் ₹150 தான் நீங்கள் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட சஜஷன் வந்துட்டு எங்கே சார் போய் அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டால், ஸோ tnpc.gov.inல போய் நீங்கள் பண்ணிங்கனாலும் ஓகே. இல்லை எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் சார், எனக்கு ஈஸியாக சிம்பிளாக வேலை முடிக்கிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால், நேராக வந்துட்டு ப்ரௌசிங் சென்டர் போங்க. ப்ரௌசிங் சென்டர் போனீங்கன்னா ஒரு ₹100லேருந்து ஒரு ₹150 கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு வேலையை முடிச்சுடுவாங்க. ஏன் சார் ப்ரௌசிங் சென்டர் போக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், என்னோட சஜஷன் நான் ப்ரௌசிங் சென்டர் போக தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான சைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சைஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும், அதை எடிட் பண்ணணும் அப்படின்னா ப்ரௌசிங் சென்டர் போனீங்கன்னா ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க. அதை தாண்டி நீங்கள் டீட்டெயில்ஸ் ஏதாவது தப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்போவுமே நாளைக்கு பின்னாடி வந்துட்டு இஷ்யூ வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இன்ன வரையும் அப்ளை பண்ணலைன்னா இமீடியட்டாக போய் அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா, ஸோ 29ஆம் தேதி ஜூலை மாதம் தான். ஸோ கரெக்டாக வந்துட்டு 12 மணிக்குள்ளார அப்டேட் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களால் குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் எழுத முடியாது. சரி சார், இப்போ என்ன மாதிரியான சார் போஸ்ட்டெல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு கேட்டால், மேஜரான போஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு டெப்டி கலெக்டர். நீங்கள் வந்துட்டு 10 வருஷம் வந்துட்டு டெப்டி கலெக்டராக நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்கன்னா, உங்களால் வந்துட்டு கலெக்டர் ஆக முடியும். ஸோ சரி சார், நான் வந்துட்டு இப்போ டெப்டி கலெக்டர்னா எப்படி சார் ஒரு நல்ல போஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு மாவட்டத்தில் ஒரு தலைமை வகுப்பு வகிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு எழுதக்கூடியது என்னென்னா இந்த டெப்டி கலெக்டர்னு போஸ்ட்டு. ஸோ இந்த போஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே டெப்டி சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி ரிஜிஸ்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாயி ஆஃபீஸர், இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. இதை தாண்டி வந்துட்டு உங்களுக்கு வீடு ஒன்று ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அதை தாண்டி நம்ம பசங்களுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு எஜுகேஷனல் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும், இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்துட்டு பாஸ் ஆகணுன்ற அந்த மைண்ட் செட்டோட பாசிட்டிவிட்டியோடு எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருங்க. ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. படித்தா எல்லாமே ரொம்ப ஈஸி தான். நான் ஏன் ஈஸி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம படித்தது தான். ஸோ ஏன்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி இந்த எக்ஸாமினேஷனை ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி எல்லாமே நான் தெளிவாக நான் சொல்கிறேன். இதை தாண்டி ஃப்ரீயாகவும் நான் உங்களுக்கு நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது அதை பார்த்து படிக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நிறையவே இருக்குது. ஸோ எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரையும் மினிமம் ஏஜ் க்ரைட்டீரியா எவ்வளோ இருக்கணும்னா 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 21 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களால் இந்த எக்ஸாமினேஷன் எழுத முடியாது. ஸோ 21 வயசு நீங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ அதை தாண்டி வந்துட்டு நீங்கள் எவ்வளோ வயசு வரையும் எழுதலான்னா இந்த குரூப் ஒன் ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரினா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஓசி, ஜாதி சான்றிதழ், கேஸ்ட் சர்டிஃபிகேட் அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அவங்களால வந்துட்டு மேக்ஸிமம் 34 வயசு வரையும் தான் எழுத முடியும். இதுவே ஏஜ் ரிலாக்ஸேஷன் யாருக்குன்னா எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பிசிஎம் இந்த மாதிரி இருக்கிறவங்க, அதே நேரத்தில் எக்ஸஸ் சர்வீஸ் மேனில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு அதிகபட்ச வயசு வந்துட்டு 39 வரையும் வந்துட்டு அவங்களால தாராளமாக எக்ஸாமினேஷன் எழுதலாம். சார் எனக்கு எப்படி சார் நான் கால்குலேட் பண்ணுறது என்னோட ஏஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வெப்சைட்டே நிறையா இருக்குது ஏஜ் கால்குலேட்டரில். அதில் இந்த 34 வயசு வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. 34 1 மாதம் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் எழுத முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி சார், இப்போ நான் வந்துட்டு எப்படி சார் இந்த எக்ஸாமினேஷன் இருக்கும், என்ன மாதிரியான ப்ராசஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து ப்ரிலிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மெயின்ஸு சொல்லுவாங்க, இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும்.
ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸு. ப்ரிலிம்ஸை பொறுத்தவரையும் வந்து கொஷின் குடுத்துருவாங்க. 4 ஆப்ஷன் குடுத்துருவாங்க. அதில எது ரைட்டான ஆப்ஷன் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ற மாரி இருக்கும். அடுத்தது மெயின்ஸ். மெயின்ஸ் எப்படி இருக்கும்னா டிஸ்கிரிப்டிவ் டைப். ஸோ நம்ம வந்து பேராகிராஃபா எழுதுற மாரி இருக்கும். டிஸ்கிரிப்டிவா நீங்க எழுதுற மாரி இருக்கும். ஃபைனலா இன்டர்வியூ. இன்டர்வியூன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. நீங்க படிச்ச விஷயத்த வந்துட்டு அவங்க உங்ககிட்ட கேட்பாங்க. நீங்க வந்துட்டு பதில் சொன்னீங்கன்னா மட்டுமே போதுமானது. சிலபஸ பொறுத்தவரையும் நான் எல்லாமே அடுத்த வீடியோல உங்களுக்கு சிலபஸ் இன் டெப்த்தா நான் வந்துட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அத மறக்காம பாருங்க. ஸோ கன்சிஸ்டன்ட்டா டெய்லியும் வந்துட்டு படிச்சுட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு சக்சஸ்ன்றது வரும். இங்க பாஸ் ஆகுறவங்க யாருமே படிக்காம பாஸ் ஆகுறது கிடையாது. எல்லாருமே படிக்கிறனால தான் பாஸ் ஆகுறாங்க. படிக்கணும், ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசை. ஆசை மட்டும் இருந்தாலே போதுங்க. நம்மளால கண்டிப்பா வந்துட்டு ஈஸியா இந்த எக்ஸாமினேஷன்லாம் பாஸ் பண்ணிடலாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான். உங்களோட ஹார்ட் ஒர்க்கு, உங்களோட ட்ரீம் ஜாபு அதுதான் உங்களோட ஃபியூச்சர். ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஸோ இப்பயிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணா கூட உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அதுக்கான நோட்ஸு, ஸ்டடி மெட்டீரியல்ஸு, ஸ்ட்ரக்சரலான ஸ்டடி பிளானு எல்லாமே அப்கமிங் வீடியோஸ்ல இருக்கு. ஸோ இத தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்டின்னா, நீங்க கமெண்ட்ல கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மென்ஷன் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு அது சம்மந்தமா வந்துட்டு நான் வீடியோஸ் நெறையா வந்துட்டு போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல்ல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் டீம். தேங்க் யூ.